நேரடி யுத்தமா இருக்கும். தேவனியும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் தான் போக கூடாதுன்னு சொல்லிருக்கல. महाकाज सूर्यकोटि समप्रभा अविघ्नं गुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा ओं गणानान्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्रमस्रमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन् नोतपश्रेदसादनम् ओं महागणपतये नमः. முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு கடவுளுக்கு முருகனுக்கு 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 வேலனுக்கு அனப்பனுக்கு தேவன் முருகனுக்கு அகில்வேல் முருகனுக்கு மயில் வாகனனுக்கு முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு அறுபடை முருகனுக்கு அறுபடை முருகனுக்கு அனப்பனுக்கு சூரபத்மா, அசுரகுல தலைவனே, சூரா, சரியான நேரத்தில் யாகத்தை தொடங்கியிருக்கிறாய். உன்னால் எதையும் அடைய முடியும். அவ்வளவு சக்தி உடையவன் நீ. குருவின் அருள். குபேரனின் திசைக்கு நீ விஜயம் சென்றபோது குபேரன் உன்னை பார்த்து, நான் உன் அடிமை, உன்னை வணங்குகிறேன் என்று சொன்னானே, நினைவிருக்கிறதா? இந்திரன் இருக்கும் கிழக்கு திசையில் நீ சென்றபோது அவன் உன்னை பார்த்து பயந்து ஓடினானே, நினைவிருக்கிறதா? பின்னர் நீ அக்னி மூலைக்கு சென்றாய். அக்னி உன்னை பற்றி தெரியாமல் உன்னுடன் சண்டையிட்டான். கடைசியில் தோற்று போனான். ஓடப்போன அக்னியை தடுத்து உனக்கு ஏவல் செய்ய வைத்தாயே, அது நினைவிருக்கிறதா? அவன் அடிமை, அக்னி என் அடிமை. அதன் பிறகு என்ன நடந்தது? அதன் பிறகு தெற்கு பக்கம் போனேன். அங்கே யமன் இருந்தான். அந்த யமனையே சண்டைக்கு கூப்பிட்டேன். உடனே அந்த யமன் என்னை பார்த்து, சூரா, நீ எனக்கு யமன் என்று கூறி பயந்து எனக்கு பூரண கும்ப மரியாதை செய்தான். ஆமாம். அதன் பிறகு நீ வருணன் இருக்கும் திசைக்கு சென்றாய். ஆம், வருணன் கடலுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டான். வாயு இருந்த திசைக்கு சென்று அந்த திசையை கொளுத்தினேன். நாகலோகத்திற்கு சென்று அதை நாசம் செய்தேன். அதன் பிறகு சொல் சொல் சூரா. பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறானே திருமால், அவன் என்னுடன் போருக்கு வந்தான். அவன் கையில் இருக்கும் சக்கராயுதத்தை எடுத்து வீசினான். அது என் கழுத்தில் மாலையாக விழுந்தது. இதெல்லாம் எப்படி நடந்தது? நீ செய்த யாகத்தினால் தான் இந்த உலகம் மாயையால் உருவானது. இது காமிய கர்மம், சிவனையே வர வைத்த யாகம். அப்படிப்பட்ட யாகத்தை நீ மீண்டும் தொடங்கி இருக்கிறாய். எவ்வளவு தடைகள் வந்தாலும் யாகத்தை மட்டும் நிறுத்தாதே. உன் சக்தியால் யாகம் செய். யாகத்தால் இன்னும் சக்தி பெறு. உனக்கு உலகமே அடிமை. முருகனை அடிமையாக்கு. முருகனை அழி. அதன் பிறகு நீயே தெய்வம். உன் விருப்பமும் ஆசையும் நிறைவேறட்டும்.
சேவல் கொடியோனுக்கு அதிர்வேல் முருகனுக்கு மயில் வாகனனுக்கு அறுபடை முருகனுக்கு வாகனனுக்கு முருகனுக்கு ஆறுமுக கடவுளுக்கு அறுபடை முருகனுக்கு தெய்வானே. என்ன முத்து? என்னடா பால்குடம் தூக்குறதுக்கு முன்னாடி வர சொன்னல, அப்படி வீட்டுல என்னதான் பண்ணிட்டு இருந்த? போமா, நீ வேற புரியாம பேசாதம்மா. தெய்வானே, இப்ப வீட்டுக்கா போற? ஆமா, பால்குடம் எடுத்துட்டு வீட்டுக்கு தானே போனோம். ஏன் கேக்குற? பாட்டி பயங்கரமான யாகத்துல இருக்காங்க தெய்வானே. ஏதோ அசுர யாகமா. எனக்கு என்னவோ இப்போ நீ அங்க போறது சரியா படல தெய்வானே. ஆமா தெய்வானே, அசுர யாகம்னா சூரியன் கண்டிப்பா பெருசா ஏதாவது செய்வான். நம்ம நல்ல விஷயமா பால்குடம் தூக்கிட்டு நல்ல தரிசனம் முடிச்சிட்டு போறோம். இந்த நேரத்துல எதுக்கு கெட்ட பூஜையெல்லாம் போய் சேரணும்? பேசாம இங்க இருந்துட்டே போலாமே. அது மட்டும் இல்ல தெய்வானே, பாட்டி யாகம் நடத்துற நேரத்துல நீ வீட்டுல இல்லாம பால் குடத்துக்கு வந்துட்டல, அதுலயே ரொம்ப கோவத்துல இருக்காங்க. முத்து, நான் முருகனை நம்பி பால் குடம் எடுத்திருக்கேன். அசுரனுக்கு பயந்தா எப்படி? ஒரு தடவை முருகனை நம்பினதுதான். அதுக்கப்புறம் நான் யாருக்கும் பயப்பட போறது இல்ல. எது நடந்தாலும் அவன் பாத்துப்பான். வா போலாம். தெய்வானே, நான் தடுக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத தெய்வானே. பாட்டி எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்காங்க, எனக்கே பயமா இருக்கு. முத்து, நான் பால் குடம் எடுத்ததே பாட்டியை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான். அப்படி இருக்கும்போது பாட்டி கோவப்பட்டா என்ன, அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற சூரன் கோவப்பட்டா என்ன? யாம் இருக்க பயமேன்னு அந்த முருகன் நமக்காக சொன்னது. பயத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சிரு. வா போலாம். யாம் இருக்க பயம். எங்க போயிட்டு வரீங்க? பால் குடம் எடுத்துட்டு வரேன். யார் உன்னை பால் குடம் எடுக்க சொன்னது? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? முருகனை நினைச்சிட்டு இருக்கேன். ஏத்து பேசுறேன்? ஏண்டி என்ன ஏத்து பேசுறேன்? ஆமா, நான் எதுக்கு பேசுவேன்? எனக்கே பாட்டி வேணும். அது வரைக்கும் எதிர்ப்ப. நீ யாரடி என்ன எழுக்கிறதுக்கு? என் வீட்டுல இருந்துகிட்டு என்னையே எழுத்துப்பியா? இனிமே நீ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. ஓடி வெளிய போ. இது என் பாட்டி வீடு. எனக்கு அதுல உரிமை இருக்கு. நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் பாட்டி தான் சொல்றேன், இந்த வீட்டை விட்டு போயிடு. இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. உனக்கு எனக்கு எந்த உரம் இல்ல. ஓடி வெளிய. எனக்குள்ள இருக்கிற சக்தி நான் சாகர வரைக்கும் எனக்குள்ளதான் இருக்கும். போ வெளிய. அத்தை, தெய்வானை இங்க இருந்தா உங்களுக்கு தான் அத்தை நல்லது. தயவு செஞ்சு அவளை போக சொல்லாதீங்க. ஆமா பாட்டி, தெய்வன் இங்க இருக்கட்டும் பாட்டி. அவன் நீங்க நல்லா இருக்கணும் தானே பால் குடமே தூக்குனது. எனக்கு யாரும் புத்தி சொல்ல தேவையில்லை. வீட்டை விட்டு போன்னு சொன்னா போயிடணும். போ. பாட்டி, உங்க நல்லதுக்கு தான் பாட்டி சொல்றேன். இந்த நிலைமையில உங்களை விட்டு போக முடியாது. சொன்னா கேளுங்க. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். உன்னோட தயவு எனக்கு தேவையில்லை. தமேந்தி, இங்க வாமா. என்னப்பா?
சமையல் செய்யும்போது அடிக்கடி வெளியே போயிடுறியாமா? இல்லையேப்பா, தம்பி ஏதாவது வேலை சொல்லுவான், அதுக்கு தான் போவேன். ஏன் கேக்குறீங்க? இல்ல, சாப்பாடுல அடிக்கடி தீஞ்ச வாசனை வருது. ரொம்ப தீய விட்டுறாதம்மா, சாப்பிட முடியாது. சரிப்பா. பெருஞ்சித்தா, இனிமே உன்னோட சித்து வேலை இந்த சூரன் கிட்ட செல்லாது. யாமிருக்க பயமே. Different banking solutions from 8 மற்றும் Prestige. யாமிருக்க பயமே. தம்பி, என்னம்மா ரத்தமா? ஐயோ, ரத்தம்ப்பா. அப்பா இங்க பாருங்க. என்னம்மா கையை வெட்டிக்கிட்ட? நான் இல்லப்பா, தம்பி தான் அருவாமனை வச்சு கையில அறுத்துட்டு இப்ப கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருக்கான்ப்பா. ரொம்ப வலிக்குதுப்பா. சாமி, என்ன சாமி இது? ஏன் இந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? அடிக்கடி தொந்தரவு பண்றீங்க. சொல்லுங்க சாமி. முன்னாடிலாம் இவன் மேல ரொம்ப பாசமா இருப்பீங்க, இப்ப அது மாதிரி இல்லையே சாமி. நீ நம்புறியா? என்ன சாமி இது? நீங்க அருவாமனையை வச்சு அறுத்ததா இவ சொல்றா. கையில இருந்து இவ்வளவு ரத்தம் வருது சாமி. முதல்ல கைக்கு மருந்து வை, அப்புறமா சந்தேகத்தை தீரு. வேண்டாப்பா, இது நானே பாத்துக்கிறேன். மருந்து வைக்க கூட தோணாம என்ன கேள்வி கேட்க நினைக்கிறியே, அது மாதிரிதான். காரணத்தை யோசிக்காம உணர்ச்சி வசப்படாதன்னு சொல்றேன். உண்மையை தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். தெய்வானே, தெய்வானே, பாட்டி ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க தெய்வானே. இதுக்கு போய் இப்படி கோவப்படலாமா? இல்ல முத்து, இதுக்கு மேல நான் எப்படி இங்க இருக்க முடியும்? கழுத்து பிடிச்சு தள்ள நான் எங்க போவேன்? சொல்லுமா. அப்படிலாம் ஒண்ணு நடக்காது தெய்வானே, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போமே. இதுக்கு மேல நான் எப்படி பொறுத்துட்டு இருக்கிறது? வேற வழியே இல்லையேம்மா, அவங்கதான் சுய நினைவோட இல்லையே தெய்வானே. அப்படி நினைச்சுதானே நான் இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. தெய்வானே சொன்ன கேளு தெய்வானே. தெய்வானே, 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 தெய்வானே சொல்றது கேளுமா. தெய்வானே, நில்லுமா. நில்லு தெய்வானே. தெய்வானே போகாதம்மா, நில்லு, சொல்றது கேளு. நீ விடுங்க. இன்னைக்கு எனக்கு நடக்கிறதா நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவை எடுங்க. தெய்வானே, தெய்வானே, என்னம்மா எங்க கிளம்பிட்ட? பாட்டி திட்டாங்கன்னு வீட்டை விட்டு போறா இவ. என்னம்மா நீயே கிளம்பிட்டா பாட்டிக்கு யார் துணையா இருப்பாங்க? நீ இருந்தாதான் பாட்டியை குணப்படுத்த முடியும். இல்ல கணக்கு பிள்ளை, நான் இதுக்கு மேல இங்க இருந்தேனா அதுவே பாட்டிக்கு பிரச்சனை ஆயிடும். நான் ஊருக்கு போய் அப்பா கிட்ட சொல்றேன்.